ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செடிகளுக்கு உயிர் உரமான வாழைப்பழ கரைசல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு டசன் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்ட சின்ன பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வாழைப்பழத்தை உரிச்சு போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சமமான வெல்லம் எடுத்து அதையும் நல்லா சேர்த்து கரைச்சிடுங்க. இப்போ மூடி போட்டு டைட்டாக மூடிடுங்க. ஒரு வாரம் கழித்து திறந்தோம்னா நல்லா நொதிச்சு போயிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரியான பக்குவம். இப்போ இதில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு குச்சி எடுத்து அதை கலக்கி நம்ம கிட்டக்க ஜல்லடை இருக்கும் பாருங்க, அதில் இதை ஃபில்ட் பண்ணுங்க. இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் இந்த சத்தெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த சக்கையை வேஸ்ட் பக்கெட்டில் போட்டுடுங்க. இந்த வெள்ளை கரைசலை ஒரு மூடி போட்ட கேனில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். செடிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும்போது ஒரு மக்கு கரைசலுக்கு 10 மக்கு தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால இது பூக்கும் திறனை அதிகரிக்கும். காய்ங்க நல்லா காய்க்கும். காயும் பூவும் பெருசாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி உரம் போட்டோம்னா செடிகளோட வளர்ச்சி அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட உரத்தை விட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.